இது உங்கள் சுமிpokkisham. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற ஐஸ்கிரீம் வந்து என்னைக்கு வாங்கினதுன்னா ரம்ஜான் அன்னைக்கு வாங்கிட்டு வந்தது தாங்க. மதியானம் டேரன் அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. அவர் வாங்கிட்டு வந்தது பெரிய பாக்ஸு. சரி, இது உங்களுக்கு யாராவதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நாங்களாம் அந்த வீடியோ எடுத்து முடித்த பிறகு தான் இந்த ஐஸ்கிரீம் வாங்கினது, அதனால அந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியல. ஆமாங்க, அதனால தான் ஷேர் பண்ணலை. அது இல்லாமல் லாங்காக போயிடுது. பார்க்குற உங்களுக்கும் வந்து ரொம்ப லாங்காக போச்சுன்னா கஷ்டம் தானேங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணலை. டெய்லியில் வந்து ஆஃபரில் கிடச்சிச்சு எனக்கு வெனிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீமு. அதனால் அதை வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். 4 லிட்டருங்க இது. கிலோ போடுறது லிட்டர் தானே போட்டேன். லிட்டர் தானே போவேன், 4 லிட்டர் தானே போவேன் இந்த ஐஸ்கிரீமு. 4 லிட்டர் ஐஸ்கிரீமுங்க 300 ரூபாய்க்கு எனக்கு ஆஃபரில் கிடச்சிச்சு. இதுலேயே வந்து 1 லிட்டர் வாங்கினீங்கன்னா இன்னொரு லிட்டர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி பாக்ஸில் வந்து சேல் பண்ணுவாங்க. அதை விட நமக்கு வந்து 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா போனால் கூட நமக்கு லாபம் அப்படின்றது மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்துட்டார். ஆனால் என்னோடது ரொம்ப பெருசாக இருந்து ஃப்ரீசரில் வைக்க முடியாதனால நான் தனித்தனியாக பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிறேன். என்ன வெண்ணிலா ஐஸ்கிரீமே இவ்வளோவா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்ககிட்ட வந்து சாக்லேட் சிரப்போ இல்லைனா ஸ்ட்ராபெரி சிரப்போ, என்ன சிரப்பு ரேஷ்மா அது பேர்? ஹெர்ஷீஸ். ஆமாம், அந்த சிரப்பு நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும். வெனிலா ஐஸ்கிரீம் மேலே நம்ம வந்து ஸ்ட்ராபெரி சிரப்பும் சரி சாக்லேட் சிரப்பும் சரி மேலே ஊற்றிட்டு அப்புறம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் பார்த்துங்க. அதெல்லாம் இருக்கிறனால இல்லாதவங்க வந்து என்ன செய்வாங்க, நம்ம இருந்தனால ஓகே இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து போட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் வந்து கூடுதலான டேஸ்ட் இருக்கும். அப்படி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனோ இல்லை ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலோ அப்படியே ஐஸ்கிரீம் நிறையா பேர் வந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் இது ஐஸ்கிரீம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்காக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா லாபமாகவும் இருக்கும், நிறையா பேருக்கு கொடுக்கறதுக்கும் சௌரியமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபரில் உங்கள் ஏரியாவில் கிடச்சிச்சின்னா ஏதாவது உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கும்போது எல்லாேருக்கும் வந்து கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. நான் ஒவ்வொரு பாக்ஸாக மாற்றிக்கிறேங்க. நம்ம அப்படியே எடுத்து வச்சுட்டோன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் எல்லாமே வந்து உருகிடும். கரண்ட் இப்போ அடிக்கடி போகுது. அதனால் நான் சேஃப்டியாக ஃப்ரிட்ஜில் வந்து ஃபுல்லுலேயே வச்சிடுறேன். நான் இந்த சம்மருக்குரிய மோடில் வச்சுட்டு நீங்கள் ஐஸ்கிரீம் வச்சிங்கன்னா உங்கள் ஐஸ்கிரீம் கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். இல்லைன்னா எல்லாமே வந்து மில்க் ஷேக்காக மாறிடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் டே வந்து ஈவினிங் வந்து நான் என்ன ரெடி பண்ணன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான் தாங்க. எங்களுக்குலாம் வந்து சிக்கன் அன்னைக்கு வாங்கி தரல, நான் ரம்ஜான் அன்னைக்கு வேணான்னாங்க. ஆனால் அவங்களுக்கு சிக்கன் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு. சரி, அதே கபாப் மசாலா போட்டு சிக்கன் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் கிரில் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. அதனால் அவங்க வேணும்னாங்க. அதனால் காலையிலேயே வாங்கி நான் வந்து கபாப் மசாலாவோட மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் தயிரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுட்டேங்க. ஈவினிங் தான் வந்து நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு வந்து இதில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால நிறைய எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகும். ஆனால் நம்ம தான் ஓடிஜி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறது ரொம்ப வந்து ஈஸியாகவும் இருக்கும். நமக்கு ஆயில் நிறையா வந்து சேவ் ஆகும். அதனால் நான் அதில் தான் ரெடி பண்ணிக்கிறேன். நீங்கள் இதே வந்து எண்ணெயில் வந்து உங்கள்கிட்ட ஓடிஜி இல்லை அப்படின்னா எண்ணெயில் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ எண்ணெய் விற்கிற ரேட்டுக்கு பார்க்கும்போது நம்ம வந்து இதுவே எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் இதிலே எடுத்துக்கிட்டேன். இதிலே வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேங்க. அதனால் ஈவினிங் வந்து இவங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக சிக்கன் கபாப் செஞ்சு கொடுக்குறேன். நான் கபாப் மசாலா சேர்த்துட்டு நீங்கள் ஆயிலில் கூட பொரிச்சிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். சிக்கன் 65 மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஓடிஜியில் ஃப்ரை பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஆமாம், உங்களுக்கு திகட்டாதுங்க. நீங்கள் வந்து சிக்கன் 65 ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நமக்கு வந்து ஆயிலில் ஃபுல்லாக வந்து நமக்கு ஃப்ரை ஆகுதுல்ல, அதனால் ரொம்ப திகட்டும். ஆமாம், நல்லா சாப்பிட்றவங்களே ஓரளவு தான் சாப்பிட முடியும். ஆமாம், இது வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கு 1 கிலோ சிக்கன் வாங்கினாலும் அது சாப்பிட்ட மாதிரியான ஒரு ஃபீல் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்காது. அதனால் நான் அப்படி தான் ஈவினிங் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரெடி பண்ணி உள்ளே வச்சுட்டேங்க. எல்லாமே ஒரே ட்ரேலேயே நான் வச்சுக்கிட்டேன். நான் 1 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா 1 hourல நான் வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ரொம்ப ஹீட் இருக்கிறனால நான் வெளியே தான் உட்காந்து சாப்பிட போகிறேங்க. வாங்க நம்ம வெளியே போகலாம். வீட்டுக்குள்ளே உட்காரவே முடியல. ஒன்று பெட்ரூமில் உட்காந்துருக்கோம், ஏசியில் உட்காந்துருந்தா உண்டு, இல்லைன்னா வெளியே தான் உட்காந்துருப்போங்க. வீட்டுக்குள்ளே உட்காரவே முடியாது. ஹால்லாம் பயங்கர ஹீட்டு. திருச்சி சொல்லவே வேணாம், திருச்சி பயங்கர ஹீட்டாக தாங்க இருக்குது. அதனால் நாங்கள்லாம் வெளியே தான் உட்காந்துருக்கோம். வெளியே நல்லா வந்து மழை காற்று இருக்கிற மாதிரி காற்று நல்லா ஜில்லுன்னு இருக்குது.
அதனால் வெளியே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். எல்லாம் அவங்கவுங்களுக்கு வேண்டிய பீஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆமாம், அதனால் டேரன் அப்பாவுக்கு ரொம்ப சாப்பிட மாட்டார் சிக்கன், அவருக்கு பிடிக்காது. அவருக்கு தான் மட்டன் தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. அதனால் அவர் 2 பீஸ் தான் சிக்கன் சாப்பிட்டார். ரேஷ்மா டேரனும் நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை வச்சுக்கிங்கன்னு சொல்லிட்டேன். நைட்டு அவங்க வந்து சாப்பாடே சாப்பிட்லங்க. ஈவினிங் எனக்கு 7 மணி ஆகிடுச்சு ரெடி பண்ணுறதுக்கு. குக்காகி வெளியே எடுக்கிறதுக்கு 7 மணி ஆகிடுச்சு. ஒரேடியாக வந்து எல்லாருமே சிக்கனே வச்சு சாப்பிட்டுட்டாங்க. இதுக்கு வந்து மயோனைஸும் சாஸும் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மயோனைஸ் தாங்க இதுக்கு சூப்பர் டேஸ்ட்டு. சாஸ்லாம் அப்படி ஒன்றும் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஆனால் நீங்கள் மயோ இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு எப்பயும் சாப்பாடு தான் சாப்பிட்றோம், என்னைக்காவது பிடிச்சதை செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் ரேஷ்மாக்கு டேரனுக்கும் அவங்களுக்கு வேண்டியதை எடுத்து வச்சுக்கிறாங்க பாருங்கள். அதனால் டேரன் அப்பாவுக்கு மட்டும்தான் நான் வந்து எங்கள் பாபாவுக்கு மட்டும்தான் நான் நைட் டிஃபன் ரெடி பண்ணணும். அதனால் டேரன் ரேஷ்மாலாம் இதே சாப்பிட்டாங்க. நானும் சிக்கனே சாப்பிட்டாச்சு. அதனால் நாங்கள் யாருமே சாப்பாடு சாப்பிட்லங்க. பாருங்கள் சூப்பராக இருக்காங்க. என்னைக்காவது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்ம கடையில் போய் சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது உண்மையாகவே அவங்கள விட நம்ம சுத்தமாக செய்வோம் அப்படின்ற ஒரு இது தாங்க. அத்தனை பேருக்கு சமைக்கிறதுக்கும் அவங்க எந்த தண்ணியில் கழுவுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சு எனக்கு வந்து வெளியே சாப்பிட்றத விட வீட்டில் தான் இந்த சிக்கன் செஞ்சு சாப்பிடும்போது எனக்கு பிடிக்கும். சிக்கனை க்ளீனாக கழுவுவாங்களா அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தாங்க பாருங்கள், ஒரு முருங்கைக்காய் போய் எடுத்து வராங்க. எங்கேருந்து பிச்சுட்டு வராங்கன்னு எனக்கு தெரியல, எங்கே கிட்ட தொங்கியிருக்கோன்னு நினைக்கிறேன். டேரன் அப்பா தான் முருங்கைக்காய் பிக்க போயிருக்காரு. டேரன் வந்து ஒரு முருங்கைக்காய் அங்கே இருந்துச்சுன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கான். அடுத்து மருதாணி தாங்க பிக்கலான்ட்டு. மருதாணி எப்பயுமே இந்த வெயில் காலம் 3 மாசமா பேசிட்டு இருந்தோம், ஆனால் போடவே இல்லைங்க. மருதாணி போடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் மறந்து போயிடுவோம், ஏதோ ஒரு வேலையில் விட்டுருவோம். இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு மருதாணி போடலாம் அப்படின்றதுக்காக மருதாணி பிச்சிட்ருக்கோம். லேடிஸ்க்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. வெள்ளைப்படுதல் இருந்ததுன்னா அவங்களாம் வந்து மருதாணி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாயிடுமா. அதே மாதிரி உங்களுக்கு தேம்பல் இருந்ததுன்னா, உடம்புல தேம்பல் இருந்தால் இந்த மருதாணியை வந்து நம்ம அரைச்சிட்டு சோப்போடு நம்ம வந்து உடம்புல தேய்ச்சி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நம்ம கழுவுனோன்னா நமக்கு வந்து தேம்பல் போகும் அப்படின்றாங்க. அதே மாதிரி பெயின் இருந்துச்சுன்னா அந்த மருதாணியோட பூவை வந்து நம்ம வச்சுக்கிட்டா தலையில் இருக்க பெயின் போகும் அப்படின்றாங்க. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் நம்ம கையில் அரைச்சி நம்ம மருதாணி வச்சுக்கிட்டாலே போதுங்க, நமக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. அதனால் நீங்களாம் உங்கள் வீட்டில் மருதாணி கிடச்சிச்சின்னா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எங்கேயாவது மருதாணி இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் அடுத்த நாள் காலையில் வந்து என்ன டிஃபன் நான் வந்து அன்னைக்கு காலையில் நான் என்ன டிஃபன் ரெடி பண்ணேன்னா கிச்சடி தாங்க ரெடி பண்ணேன். அடுத்த நாள் காலையில் தெரியாமல் சொல்லிட்டேன். அதனால் அன்னைக்கு காலையில் வந்து கிச்சடி ரெடி பண்ணேன். மத்தியானத்துக்கு வந்து ரசமும் முருங்கைக்காய் கிரேவியும் தாங்க. தேங்காய் அரைச்சி விட்டு முருங்கைக்காய் கிரேவி தான். ஏன்னா எல்லாம் பிரியாணி சாப்பிட்டு சிக்கன் சாப்பிட்டு அதனால் ரசமே வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் ரசம் தான் ரெடி பண்ணுறேன். நீங்கள் நினைக்கலாம் அடிக்கடி ரசம், வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக ரசம் தான் சாப்பிடுவோம். ஆமாம், அது மாதிரி சாம்பார் கண்டிப்பாக வேறு மட்டும் வாரத்தில் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஆமாம், வேறு என்னங்க சமைக்க முடியும்? சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஒரு வாரமே ஓடி போயிடும். அதனால் அதுதான் நான் சமைச்சேன். இங்கே பாருங்கள், மருதாணி பிச்சு எல்லாத்தையும் உருவிட்டு டேரன் தான் எனக்கு உருவி கொடுத்துருக்கான். அதனால் அதை எடுத்து வச்சுட்டு ஒரு உரமாக ஃபேன் காற்றுல வச்சா ரொம்ப காஞ்சி போயிடும் அப்படின்றதுக்காக சரி சமைச்சு முடிச்சுட்டு மருதாணி அரைக்கலாம் அப்படின்ட்டு. கிச்சன் பாருங்கள், கிச்சன் வந்து அப்படியே எல்லாமே போட்ட மாதிரி தான் இருக்குது. நான் காலையிலேயே சமைச்சிடுவேங்க. இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம எப்படி சமைப்போமோ சேம் அதே மாதிரி எனக்கு அந்த டைமுக்கு எனக்கு முழிப்பு வந்துடும். எப்போயுமே 6 மணி ஆனால் எனக்கு முழிப்பு வந்துடும். அதனால் அதே டைமுக்கு நான் எழுந்திரிச்சதுனால என்னுடைய வேலைகள் எல்லாமே காலையிலேயே முடிச்சிடுவேங்க. அன்னாச்சி பழம் வந்து தைராய்டுக்கு ரொம்ப நல்லது. தைராய்டு வந்து லெவல் கம்மியாச்சுன்னா நீங்கள் அன்னாச்சி பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அன்னாச்சி பழம் எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து தைராய்டு லெவல் கம்மியாகுங்க. ஹெவியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தைராய்டு கம்மியாகும். நான் வந்து மருதாணியை அரைச்சி எடுத்துக்கிறேங்க. மருதாணியை நான் வந்து மிக்சியில் தான் அரைச்சிக்கிறேன். அம்மிக்கல்லாம் யாருங்க இப்போ அரைக்கிறா? அப்படியும் அம்மிக்கல்லாம் என்கிட்ட கிடையாது. நான் மிக்சியில் தான். நைஸாக அரைக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. மிக்சியில் ஃபஸ்ட்டு நீங்கள் இலையை சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு ஓட்டி அப்படி நம்ம விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னாலே கொஞ்சம் அரைப்பட்டோம். அதுக்கப்புறமா திருப்பியும் நீங்கள் இலை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. சும்மா தண்ணி தெளிச்சிட்டு நீங்கள் அரைச்சி பாருங்கள். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாங்க. இப்போ என்னுடைய மருதாணி வந்து நல்லா வந்து செவக்கும். அதனால் நான் வந்து அதில் எதுவுமே சேர்க்கலை.
உங்களுக்கு செவக்காதுன்னா அதோட நீங்கள் லெமன் சேர்த்துக்கலாம், இல்லைனா புளி ஒரு சின்ன ஒரு பீஸு ஒரு பிஞ்சு தான் நம்ம வந்து புளியை வந்து அதோட நம்மளுடைய மருதாணி இலையோடு சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சி பாருங்கள். சவக்கலைன்னா கூட நல்லா சவக்கும். ஆனால் என்னோடய மருதாணி இதை பாருங்கள், நான் வலிச்சு தான் வைக்கிறேன். இது வரைக்கும் நான் கையே வைக்கலை. வலிச்சதுக்கே எந்த அளவுக்கு சவக்குது பாருங்கள். ரொம்ப நல்லா வந்து சவக்கிற மருதாணி தான், முஸ்லீம் வீட்டு மருதாணி தான் இது. அவங்களோடது தான், அவங்க தான் அந்த மாதிரிலாம் நல்லா வச்சுருப்பாங்க மருதாணி. நம்மலாம் வச்சோன்னா சின்ன இலை சவக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது பாருங்கள். இதெல்லாம் நல்லா பெரிய பெரிய இலை தான், ஆனால் நல்லா சவக்குது பாருங்கள். அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கலரில் கிடைக்கும். எனக்கு பக்கத்து வீட்டில் அவங்கக்கிட்ட இருக்கிற மருதாணி தான். எனக்கு எப்போ வேணுமோ பிச்சுக்கமானுவார். அதே மாதிரி முருங்கைக்காவும் சரி பிச்சுக்குங்கன்னுவாங்க. அதனால் நான் வந்து நம்ம வீட்டு மரம் மாதிரி தாங்க நான் வந்து அவங்களோட எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சவந்திருக்கு பாருங்கள். எனக்கு 1.5 மணி நேரம் தாங்க நான் வச்சேன், நல்லா சவந்துருச்சு. மருதாணினா இப்படி சவந்தால் தான் மருதாணிங்க. ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா சும்மா வச்சாலே சவக்கவே சவக்காது. ஆனால் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சவந்திருக்கு பாருங்கள். மருதாணினா எல்லாருக்கும் பிடிக்கும். லேடிஸ்க்கு மருதாணினா பிடிக்காதவங்க யாருமே இல்லை. அப்படி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மருதாணி. அதனால் ஃபஸ்ட்டு நான் தாங்க மத்தியானம் சமையல் சாப்பாடெலாம் முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வந்து மருதாணி வச்சுட்டு நான் ஒரு 1.5 மணி நேரம் தான் கழுவியாச்சு. அதனால் நைட்டு வந்து எதுவும் டிஃபன் வந்து நான் ரெடி பண்ணலை, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னாங்க. அதனால் வெளியே இருந்து எங்களுக்கு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸும், இது வந்து சிக்கன் விங்ஸ்ன்னு சொல்லி அந்த ஒரு பீஸ் 50 ரூபா அப்படின்னு சொல்லி புதுசாக இப்போ வந்து சேல் பண்ணுறாங்கங்க. அப்படி தான் எனக்கு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு டேரன் அப்பா. எங்கள் ஏரியாவில் ஒரு ட்ரக் இருக்குங்க, அந்த ட்ரக்கில் தான் இதெல்லாமே விற்கிறாங்க. இப்போ தான் வந்திருக்குது, இப்போ இல்லை ஒரு 2-3 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் சாப்பிடலை, ஆனால் இந்த தடவை தான் வாங்கி சாப்பிட்ருக்கோம். எனக்கு அப்படி ஒன்றும் சூப்பர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லைங்க. அதனால் நீங்கள் வாங்கி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா, அண்ணா நகரில் இருக்கீங்கன்னா, எங்கள் ஏரியாவில் இருக்கவங்க சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு சாப்பிடுங்க. அது வந்து ஒரு மாதிரி புளிப்பாக இருக்குது. ஆமாம், நல்லா இருந்ததுன்னா அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு அது ஒன்றும் ஓவராக வந்து நமக்கு வந்து அதில் வந்து சோயா சாஸ் சேர்த்துட்டாங்கங்க. அதோட புளிப்பு மாதிரி ஏறிடுச்சு. நிறைய சோயா சாஸ் சேர்த்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ்லேயும் நிறையா சோயா சாஸ் தான் சேர்த்துருக்காங்க. அதனால் ரொம்ப புளிப்பாக தான், ஃப்ரைட் ரைஸும் கொஞ்சம் புளிப்பாக தான் இருந்துச்சு. இனிமேல் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஆனால் அங்கே ஒரு தடவை ஷவர்மாவும் லாலிபாப் வாங்கினோம், அது சூப்பராக இருந்துச்சு. இல்லைங்க, ஷவர்மா மட்டும் தான் நல்லா இருந்துச்சு, அதுவும் எனக்கு வந்து பிடிக்கல. ஆமாம், ரேஷ்மா டேரனும் தான் விருப்பமாக சாப்பிட்டாங்க. நான் ஒரு பீஸ் தான் சாப்பிட்டேன், எனக்கு அப்படி ஒன்றும் அது பிடிக்கல. அதனால் எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து சொல்கிறது கேட்டிங்கன்னா இப்படி தான் நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். அதனால் அன்றைக்கி வாங்கிட்டு வந்ததை நாங்கள் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். சரி, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறோம், சரி இதையும் வந்து ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு தான். அதனால் ஃப்ரைட் ரைஸ் தான் நாங்கள் சாப்பிட்டோம் நைட்டு. நாங்கள் 4 பேருக்குமே ஃப்ரைட் ரைஸ் தான். இந்த சிக்கன் வந்து நானும் ரேஷ்மாவும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அது மாதிரி இன்னொரு பீஸை வந்து டேரனும் எங்கள் பாவம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாருங்க. இப்படி தாங்க நைட் டின்னர் வந்து நாங்கள் வெளியே சாப்பிட்டாச்சு. இந்த நேற்று போட்ட வீடியோ வந்து எனக்கு வந்து 500 வீடியோ நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்யூங்க. எனக்கு வந்து மோட்டிவேஷன் பண்ணுற எல்லாருக்கும் கண்டிப்பாக நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு தெரியாமல் நீங்கள் நிறையா பேர் இருக்கலாம், தெரிஞ்சு நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களோட தெரியாமல் நிறையா பேர் இருக்கலாம். அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து முன்னாடியே மருதாணி போட்டுட்டு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, சாப்பிட்டு முடித்த பிறகு தான் ரேஷ்மாவும் டேரனும் வந்து மருதாணி போட்டுக்கிறாங்க. ரேஷ்மாவுக்கு அப்படி ஒன்றும் சவக்கலைங்க. ஏன்னு தெரில, அவளுக்கு வந்து பித்தம் இல்லை. எனக்கும் டேரனுக்கும் நல்லா சவந்துருந்தது. அது ஒன்று, பித்தம் இருக்கிறவங்களுக்கு நல்லா சவக்கும், பித்தம் இல்லாதவங்களுக்கு சவக்காதுன்னுவாங்க. அது உண்மை தான். ரேஷ்மாவுக்கு வந்து ஆரஞ்சு கலரில் தான் சவந்துருந்தது தவிர ஏன் அளவு ரேஷ்மாவுக்கு எப்போயுமே ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். எனக்கும் டேரனுக்கும் நல்ல ரெட் கலரு. அப்புறம் டேரனை பார்க்க நான் போட்டு விட்டேன். அவர் உள்ளங்கையில் மட்டும்தான் போட்டுக்கிட்டாரு, விரலெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாரு. புடிவாத்தில் போட்டு விட்டேங்க. அவர் தூங்கிட்டார். நாங்கள் தான் அவருக்கு போட்ட மருதாணியை நாங்கள் தான் எடுத்தோம். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என் வீடியோ பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சுமிபொக்கிஷம் அப்படின்ற ஐடியில். அப்புறம் ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.